தாய் கிழவி சார் பக்காவா நடிச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் தியேட்டருக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு அந்த மெசேஜ் புரியும். உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுமே கூட்டிட்டு வாங்க, உங்க மகள், அம்மா, மாமியார் எல்லாருமே கூட்டிட்டு வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு. எந்த ஒரு ஈகோ இல்ல வேணாம் பெண்களுக்கு. ஆனா பெண்கள் வந்து தனிச்சையா நாளைக்கு ஆம்பளைங்க விட்டு போனாலும் கூட எப்படி வாழணும்னு சொல்றதுதான் மெசேஜ். இதான் மெசேஜ். வந்து சுயமா சம்பாதிங்க, நமக்கு உண்டான நம்மளுடைய நம்ம தேவைக்காக நாம சம்பாதிக்கணும் என்ற ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ராதிகா மேம் வந்து அவங்க வந்து கிழக்கே போகும் ரயில்ல இருந்து அவங்க பாக்குறவங்க பாஞ்சாலி கேரக்டர் இன்னைக்கு வந்து பவுனு தாயின்னு சொல்லி அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்க. நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க ராதிகா மேம். இந்த மாதிரி ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. காமெடி ஒரு கூட எப்படி பண்ணிருக்காங்க. ரொம்ப பிடிக்கும். தாய் கேள்வி வந்து எல்லா வீட்லயும் வந்து அவங்கவுங்க வந்து ரொம்ப செலிப்ரேட் பண்ணுங்க. அவங்க தாயை செலிப்ரேட் பண்ணுங்க, மாமியார் இருந்தா மாமியார் செலிப்ரேட் பண்ணுங்க. எந்த ஒரு ஈகோ இல்ல வேணாம் பெண்களுக்கு. ஆனா பெண்கள் வந்து தனிச்சையா நாளைக்கு ஆம்பளைங்க விட்டு போனாலும் கூட எப்படி வாழணும்னு சொல்றதுதான் மெசேஜ். இதான் மெசேஜ் கேட்டுருந்தாங்க. ஸோ எல்லாம் போல்டா இருக்காங்க லேடிஸ். ஆனா உங்களோட பார்டரை மட்டும் நீங்க தாண்டாதீங்க. அது மட்டும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆம்பளைங்க இருந்து. சரிங்களா? இதான் மெசேஜ். சிவகார்த்திகேயன் அவர் வந்து எனக்கு ரொம்ப ஓகே தான். அவர் எல்லா படம் நிறைய படம் கொடுத்துருக்காரு. இந்த படம் வர்த்து. கமல் சார் வந்து அடுத்த படத்துக்கு வந்து லீடு கொடுத்துருக்காரு உள்ள சியோன்னு சொல்லிட்டு. ஸோ சிவகுமார் முருகேசன் அவர் டைரக்டர் அவர் செதுக்கியிருக்காரு படத்தை. இந்த மாதிரி படத்தை வந்து கமர்ஷியல் ஹிட் வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும், படத்தை கொண்டாடணும். இந்த மாதிரி படம் தான் வேணும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. தேவையில்லாம இந்த வேற மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க, தேவையே கிடையாது. உப்புமா படாதீங்க யாருமே. இந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய எடுங்க. எல்லாமே வீட்டுல இருந்து பெண்கள்லாம் வந்து பாக்குற மாதிரி பண்ணுங்க. அவ்வளவுதான். இதான் மெசேஜ். காமெடி இருக்கு, அழுக வச்சிருக்காங்க, மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. படத்துல வந்து எப்படின்னா ஒரு அந்த கரு வந்து கரெக்டா டிராவல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. படத்தை உட்காந்து பார்த்துட்டு நீங்களும் வந்து ஃபீட்பேக் கொடுங்க. ராதிகா மேம் வந்து அவங்க வந்து கிழக்கே போகும் ரயில்ல இருந்து அவங்க பாக்குறவங்க பாஞ்சாலி கேரக்டர் இன்னைக்கு வந்து பவுனு தாயின்னு சொல்லி அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப அவங்க தான், அதாவது ஆக்சுவலாக வந்து ரஜினி சார் கூட பண்ணுற மாதிரி நியூஸ் அடிபட்டது. அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் டான். அவங்க இதில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப போல்டாக பண்ணியிருக்காங்க. எப்பவுமே அவங்க இப்படி பேசுவாங்க. இந்த லெஃப்ட் அதுவே நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் அந்த அம்மாவை. சித்தின்னு எல்லாமே நம்மளாம் கூப்பிட்டுருக்கோம் நம்ம லைஃப்பில் எல்லாமே 90s கிட்ஸ்க்கெல்லாம். ஸோ தெரியாது யாருமே இல்லை. ஸோ இந்த படத்தை வந்து பார்த்து இஷ்டத்தோடு தான் வந்து பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வெளியில் போகிறோம். வருத்து தான். லேக்ல எதுவுமே இல்லைங்க. லேக்ல எதுவுமே இல்லை. அதாவது எப்பவுமே இந்த எப்படி சொல்றது மெசேஜ் வந்து ஒரு ஃபாண்ட்ல ஒரு வரி ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்லுவாங்க. இது வந்து நம்ம கிராம சம்பந்தப்பட்ட விஷயம். மண் வாசனை ஜாஸ்தியா இருக்கு, மண் வாசனை இருக்கு. அதனால தான் சிவகார்த்திகேயன் அன்னைக்கே சொன்னார், நான் வந்து 4 அடுத்த கமர்ஷியல் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ அது வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை வந்து லைட்டாக ஆட் பண்ணி, ஸோ அந்த அம்மாவும் படம் பார்க்குற மாதிரி ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த லீட் அவர் கொடுத்துட்டாரு. அதாவது கமல் சாரோட ப்ரொடக்ஷன்ஸ் அடுத்தது பண்ண போறாரு இல்லைங்க. ஸோ அதோட லீட் அவர் கொடுத்துட்டாரு. சிவகுமார் முருகேசன் பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ராதிகா அன்னைக்கே சொல்லிட்டாங்க. பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. நல்லா இருக்கு. எல்லாருக்கும் நல்ல ஒரு மெசேஜ் சொல்லிருக்காங்க. ட்ரைலர்ல வந்து ஒவ்வொரு குடும்பத்தோரும் ஒவ்வொருத்தவங்க ஒரு கட்சிக்காரங்க அந்த மாதிரி ஒரு காமெடி. அது பாலிடிக்ஸ் வேணா சார். பாலிடிக்ஸ் விட்டுங்க. அதுல இருக்கக்கூடிய நல்ல ஒரு கண்டென்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். எதுக்கு அரசியல் பாலிடிக்ஸ் சம்பந்தமா 1-2 இருக்காது விட்டுடுங்க. அதுல ஒரு கண்டென்ட் நல்லா இருக்கு. நல்லபடியா சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த ஓவரால் படக்குழுக்கு ஒரு வாழ்த்துக்கள். செம்மையா இருக்கு படம். இதே இயக்குனர் தான் வந்து அடுத்து அடுத்த படம் சிவகார்த்திகேயன் இவர் எப்படி பண்ணிருக்காரு. இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள். நிஜமா வர பார்க்கணும் போல இருக்கு. யார் சாமி எங்க இருந்து அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அந்த இயக்குனர். நல்லா பண்ணியிருக்காரு. ஓவரால் தேங்க்ஸ். சூப்பர். ஃபுல் அண்ட் ஃபுல் மெசேஜ் சார். பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் எப்படி இருக்கும், ஃபெமினிசம், யாரையுமே சார்ந்து வாழக்கூடாது, ஒரு பண்ணால் நம்ம ஒழிச்சு சாப்பிடணும், பெண் சுதந்திரம் எல்லாமே சொல்லியிருக்காங்க தாய் கிழவி. நல்லா இருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். பெண்கள் எல்லாருமே கட்டாயம் வந்து தவிர்க்க கூடாது. இதுதானே தவிர்க்க ராதிகா மேம் தானே ஒரு இது சீரியல் மாதிரி நினைச்சிடாதீங்க. ஓவரால் சூப்பரா இருக்கு. நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க ராதிகா மேம். இந்த மாதிரி ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. இனிமே வருவாங்க சார். மக்கள் இனிமே எல்லாரும் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. 160 rupees டிக்கெட்டுக்கு ஒரு வர்த்தான ஒரு மூவி ஃபுல்ஃபில்லா இருக்கு. ரொம்ப ஒரு ஹாப்பியா போறேன் இந்த படம் பார்த்துட்டு. நானும் எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை கூட்டிட்டு வரேன் இந்த படத்தை வந்து பாருங்கன்னு சொல்லி. மாமியார், என் அம்மா எல்லாருமே கூட்டிட்டு வருவேன். நல்லா இருக்கு படம். ஓவரால் அவங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்க. என்ன கேரக்டரா வந்திருக்காங்க, எப்படி நடிச்சிருக்காங்க வந்து பாருங்க சார். தாய் கிழவி சார் பக்காவா நடிச்சிருக்காங்க. நீங்க எல்லாம் தியேட்டருக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு அந்த மெசேஜ் புரியும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுமே கூட்டிட்டு வாங்க, உங்க மகள், அம்மா, மாமியார் எல்லாருமே கூட்டிட்டு வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு. செம்மையா பண்ணிருக்காங்க சார். அடிச்சு நொறுக்கிருக்காங்க. அழகா இருக்காங்க. அந்த என்ன சொல்றது, அந்த மதர் தெரசா மாதிரி இருக்காங்கன்னு சொல்லலாமே. அந்த முகத்துல இருக்கக்கூடிய கோடுகள் எல்லாமே
அன்னை தெரசா மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஓவரால் சூப்பர். கேமராலாம் எப்படி இருக்கு? கிராமத்துல இந்த கதை எப்படி எடுத்திருக்காங்க? புரியல சார். கிராமத்து அது ஒரு சவாலா இருக்கு சார் இந்த படம். ஆக்சுவலி கிராமத்துல இந்த மாதிரி ஒரு மக்கள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனா அதே மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே போய் சேரும் இந்த கான்செப்ட். நல்லா இருக்கு. ஓவரால் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கலாம். படத்துல பிடிச்ச விஷயம் ஆரம்பிச்சது காமெடியா அப்படியே மூவ்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஸ்டோரி. ராதிகா மேமோட ஆக்டிங் சூப்பராக இருக்கு. என்ன சார் சொல்ல வராங்க? லாஸ்ட்டில் என்ன சொல்ல வராங்க, பெண்கள் வந்து சுயமாக சம்பாதிங்க, நமக்கு உண்டான நம்மளுடைய நம்ம தேவைக்காக நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அரசியல்லாம் எதுவும் இல்லை சார். ஒரு சும்மா கமல் சார் படத்தை வச்சு ஒரு மூத்த புள்ள வந்து கமல் சாரோட ஃபேன் பேஸில் கமல் சார் படத்தை அப்படியே போட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். கம்பல்சரி பார்க்கலாம். படம் நல்லா இருந்ததுமா. நல்லா இருந்தது. படம் காமெடியா இருந்துச்சா? காமெடியா இருந்து நல்லா கஷ்டமா இருந்தது. நல்லா இருந்தது. ஓகே, சொத்துக்கான ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அது கனெக்ட் ஆகுதா? ஃபுல்லா சொத்துக்காக தான். அது நல்லா நிரூபித்தாங்க. உண்மை தாய் கல்வி கதாபாத்திரம் ராதிகா எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப பிடிக்கும். ஃபேனு இருந்து கேகே ரயிலேருந்து நான் பார்ப்போம், பிடிக்கும். நிறைய பார்த்துருக்கேன். இந்த 1000 மலர்கள் அந்த படம்லாம் நல்லா பார்ப்போம். ஓகே, இது யாருக்கான படம்? இதெல்லாம் எல்லாமே பார்க்கணும். எல்லாமே வயசானவங்க எல்லாம் பசங்க எல்லாமே பார்க்கணும். ஓகே, படம் எமோஷனலாக கனெக்ட் ஆகுதா பார்க்கும்போது? நல்லா இருக்கு.